இன்னைக்கு டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ்ல ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் செட் டு ஹேவ் எ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் இட் அஸ்யூம்ஸ் ஒன்லி நான் நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன். ஏன்னா இது வந்து டிஸ்கிரீட் கேஸ். டிஸ்கிரீட் கேஸ் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் தான் இதுல யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதனுடைய நொட்டேஷன் வந்து நம்மளுக்கு வேணும். ப்ராபபிலிட்டி அதனுடைய நொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் q பவர் x minus 1 p x equal to 1, 2, 3 எக்ஸெட்ரா. அதாவது 0 இதுல சேர்க்க மாட்டோம். பட் ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. பட் 0 சேர்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்னா, q பவர் x அந்த மாதிரி போயிடும். q பவர் x இன்டு pங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, mx of t p e power t 1 minus q e power t. ஸோ ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷன்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். p e power t 1 minus q e power t. mu dash mx of dash of 0. அதாவது சப்போஸ் மீன்குரிய ஃபார்முலா தெரியலனா, மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்ஷனுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் mx of t வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t வச்சு பண்ணி அது வந்து 0 அப்ளை பண்ணோம்னா, t யோட வேல்யூ 0 அப்ளை பண்ணா we get the mean value. ஸோ mu1 dash அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன். அதே போல mu2 dash அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவோம்ல, e of x ஸ்கொயர்ட் அந்த ஃபுரியர் ஃபார்முலா. இதை வந்து இங்க மீன் யூஸ் பண்ணோம்னா e of x யூஸ் பண்ணுவோம். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா e of x ஸ்கொயர். ஸோ மீன்ஸ் ஈக்குவல் டு mu1 dash 1 by p. வேரியன்ஸ் வந்து mu2 dash minus mu1 dash the whole square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா we get the answer q by p squared. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுடைய ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா p e power t 1 minus q e power t. இப்போ இது ரிலேட்டடா டான்செட்ல 2018ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. If the random variable x has the probability law p of x equal to r q power r minus 1 p r is equal to 1 to 3 etc. then the mgf of mx of t சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு p e power t 1 minus q e power t. ஸோ p e power t 1 minus q e power t. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இதுல e power t இல்ல, cல பாத்தீங்க அப்படின்னா q by 1 minus p e power t, அதே போல q e power t 1 minus. So first one answer தான் ரைட். இது டைரக்டான ரிசல்ட். So first one answer. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள்ல வேரியன்ஸ் ஆஃப் ax plus by அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, a ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x plus b ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் y. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ -1ன்னு இருந்தால் நம்ம அந்த இடத்துல ப்ளஸ் ஆஃப் -1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வரும். அதே கோவேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் சிஎக்ஸ் பிளஸ் டிஒய் பார்த்தீங்கன்னா ஏசி இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது எக்ஸினுடைய டேர்மையும் எக்ஸினுடைய டேர்ம் ஏவையும் எக்ஸினுடைய டேர்ம் சியையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஏசி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒய்னுடைய டேர்ம் பி, ஒய்னுடைய டேர்ம் டி, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிடி வேரியன்ஸ் ஆஃப் ஒய். இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. இப்போ சப்போஸ் இதுல கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கானதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். எப்பயுமே வந்து இது டிஸ்கிரீட் கேஸா இருந்தா சமேஷன் ஓவர் ஐசி ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு கேஸை பொறுத்து இருக்கு. இப்போ டிஸ்கிரீட் கேஸ்ல இருக்கிறதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி டேர்முக்கு அது வந்து அந்த வேல்யூ ஐ எப்படி வேரி ஆகுதோ அதை பொறுத்து இன்ஃபினிட்டியாவும் எடுத்துக்கலாம், இல்லை பர்டிகுலரா வந்து அப் டு என் வரையினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலே டிஸ்கிரீட் கேஸுக்கு சம்மேஷன்.
அதே கண்டினியூஸ் கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி உள்ள இருக்கட்டும். இந்த கேபிட்டல் எக்ஸ் தான் இங்க ஸ்மால் எக்ஸா இருக்கும். சப்போஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர்டா இருந்தா நம்மளுடைய இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனுடைய மெஷர்மெண்ட். அடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் இது வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் செட் டு பி a நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பாராமீட்டர்ஸ் மீன் notation வந்து mu and variance sigma square. If its probability density function is given by the probability law, f of x equal to 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 of x minus mu by sigma the whole square. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மியூ அது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம். சிக்மா வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய நொட்டேஷன் எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன் கமா வேரியன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஃபாலோயிங் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் நார்மல் வேரியேட் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஜீரோவா இருந்து அதனுடைய வேரியன்ஸ் வந்து ஒன்னா இருந்து சிம்பிளிஃபை பண்ணா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இந்த எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாக்கு போதும் இசட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய அந்த ஃபார்முலால நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் டி ஸ்கொயர் பை 2. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்க அப்படின்னா இதுல x1 இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா if x1 x2 etc xn இது வந்து எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் நார்மல் ரேண்டம் வேரியேட்ஸ். ஒவ்வொரு நார்மல் வேரியேட்டுக்கும் என்ன மீன் என்ன வேரியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா μ1 சிக்மா 1 ஸ்கொயர் μ2 சிக்மா 2 ஸ்கொயர் μn சிக்மா n ஸ்கொயர் எக்ஸெட்ரா. ஸோ அதனுடைய சம்மேஷன் ஆல்சோ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். அதனுடைய மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மீனையும் வந்து ஆட் பண்ணணும், எல்லா வேரியன்ஸையும் ஆட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளம் செய்ய போறோம். Let x and y be independent random variables with x follows normal distribution with mean 2 and variance 4 and y is equal to normal distribution minus 4 9. minus 4 பாத்தீங்கன்னா mean and variance பாத்தீங்கன்னா 9 where n of mu sigma square denotes the normal distribution with mean mu and variance sigma square. Given phi of 1 is equal to 0.8413, phi of 2 is equal to 0.9772 and phi of 3 is equal to 0.9987. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா cumulative distribution function குறிய அந்த term. Which of the following statement are true? இது எந்த இதுல கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் ஜூன் 24ல கேட்டிருக்காங்க. ரீசெண்டான இதுல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து நம்ம இப்போ பார்த்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றா செஞ்சு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் 2x பிளஸ் ஒய். சொல்லி ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்முலா. வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்னா ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னோட ஏ வேல்யூ 2, பியோட வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருக்க இதான் வேரியன்ஸ். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 4. அதே போல வேரியன்ஸ் ஆஃப் ஒய் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9. ஸோ 4 இன்டு 4 பிளஸ் 1 இன்டு 9. ஸோ என்ன கிடைக்கும்? 16 பிளஸ் 9 25.
ஆனா அவங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 குடுத்துருக்காங்க. ஸோ இது 17 இல்ல. ஸோ இந்த ஆன்சர் தப்பு. ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் 2x ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். 2x plus y less than or equal to 3. நமக்கு மாலஸ் வேல்யூ மாலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to ஏனா என்ன ஃபார்முலா தெரியும்? என்ன ஃபார்மேட் தெரியும்? -a less than or equal to x less than or equal to a. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் -3 less than or equal to 2x plus y less than or equal to 3. பட் நமக்கு ஏற்கனவே தெரியும் z equal to x minus mu by sigma. இது வந்து ஒன் டைமென்ஷனான வேரியபிளுக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். நமக்கு இங்க 2x plus y தான் xன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும் மைனஸ் மியூ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும் மியூவால நான் என்ன பண்றேன்னா சப்ராக்ட் பண்றேன். ஸோ மியூ செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மியூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் ரெண்டுக்குரிய வேல்யூஸையும் நம்ம வந்து முதல்ல வந்து 2x plus y-க்குரிய வேல்யூஸ் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். ஏன்னா இது இந்த ஃபார்மேட் வந்து முதல்ல நம்ம என்ன இருக்குங்கிறத முதல்ல எடுத்து வச்சுட்டோம். இப்போ 2x plus y-க்குரிய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் நமக்கு தெரியும். எக்ஸ் ஃபாலோஸ் n of 2, 4 given in the problem. So 2x என்ன வரும் அப்படின்னா n of ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் 4. அடுத்த டேர்ம் வேரியன்ஸ். ஸோ ஸ்கொயர் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4, இது 4 4 4s are 16. இது வந்து 2x குறிய டேர்ம். அதே போல y என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் -4, 9. ஸோ இப்போ நம்ம அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் 2x plus y. ஸோ நம்ம அப்போ என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் சம்மேஷன் ஆஃப் மீனையும் சம் பண்ணிக்கலாம் தனித்தனி இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்தா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அந்த ரூல். ஸோ 4 - 4 அடுத்து பாத்தீங்கன்னா 16 + 9. ஸோ 2x plus y எதை ஃபாலோ பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 0, 25. ஸோ இந்த இடத்துல மீன் பாத்தீங்கன்னா மியூ வந்து 0 சிக்மா ஸ்கொயர் வந்து 25 வருது. ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்ப சிக்மா ஸ்கொயர் 25 அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு 5. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இங்க சிம்பிளை பண்ண முடியும். ஸோ ரெண்டு பக்கமும் இதை ஃபுல்லா ஒரு வேரியபிளா அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் மியூ மியூனா என்ன பண்ணணும் எல்லா பக்கமும் 0வால சப்ராக்ட் பண்ணணும். 2x plus y minus 0 less than or equal to 3. அப்புறம் பை சிக்மா சிக்மாவால டிவைட் பண்ணும். ஸோ நம்மளுடைய இது டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும் 5 இங்க 5 இங்க 5. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் -3/5 இந்த ஹோல் டேர்மே அது 2x plus y என்ன இருந்தாலும் சரி இந்த டேர்ம் ஃபுல்லாவே நம்ம என்னவா அசியூம் பண்ணிடணும்னா z. ஏன்னா அந்த ஃபார்முலாக்குரிய தான் போட்டிருக்கோம். ஸோ 3/5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வேல்யூஸ் எப்படி தெரியும் அப்படின்னா -2 பிளஸ் இந்த ஏரியா கால்குலேட் பண்ணும்போது 0 to aக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ -2 aக்கு என்னன்னா இது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்வைஸ் போடலாம். ஸோ ட்வைஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than or equal to z less than or equal to 3/5. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பை ஆஃப் 3/5. ஸோ 2 into 5 ஆஃப் 0.6 வரும். பட் நம்ம கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க 0.9974 வரணும்னு இருக்காங்க.
ஆனா நம்மளுக்கு பை ஆஃப் 1 ஓட வேல்யூ குடுத்துருக்காங்க. பை ஆஃப் 2 ஓட வேல்யூ குடுத்துருக்காங்க. பை ஆஃப் 3 ஓட வேல்யூ குடுத்துருக்காங்க. 0.6க்கு வேல்யூ குடுக்கல. ஸோ இந்த வேல்யூ வந்து செகண்ட்க்குரிய ஆப்ஷனுக்குரிய 0.9974க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இந்த ஆன்சர் தான். தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் 3x plus 2y, 3x minus 2y. ஸோ நம்மளுக்கு என்னன்னா ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொன்னோம். கோவேரியன்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? கோவேரியன்ஸ் ஆஃப் ax plus by cx plus dy. என்ன சொன்னோம்? x இன்டிய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏசி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பிடி. பிடிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்க்குரியது. ஸோ பிடி வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இது ஃபார்முலா. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 3, அடுத்து சி பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 into 3 வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. இங்கே நம்மளுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் 4. இங்கே வேரியன்ஸ் ஆஃப் ஒய் வந்து 9. அதை யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே 4 ப்ளஸ் பியோட வேல்யூ 2 into -2 into 9. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3 3s are 9, 9 4s are 36. இங்கே minus 4 2 2s are 4, 4 9s are 36. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. தேர்ட் ஒன் ஆன்சர் ரைட். ஸோ 2x minus y. நம்ம 2x plus y-யோட வேல்யூ தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 2x plus y-யோட வேல்யூ தான் 0,225. ஆனால் இங்கே 2x minus y இருக்கு. ஸோ இந்த ஆன்சரும் தப்பு. ஸோ ஒன்லி ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராபபிலிட்டிக்குரியது. A problem in statistics is given to 3 students A, B and C whose chances of solving it are 1/2, 3/4 and 1/4 respectively. What is the probability that the problem will be solved if all of them try independently? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தம் ட்ரை இண்டிபெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குரிய இதுக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுறதுக்குரிய ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கவங்க சால்வ் பண்ணுறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/2. ஏங்கிற பர்சன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/2. அதே போல பிங்கிற பர்சன் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறக்கூடிய ப்ராபபிலிட்டி 3/4. சிங்கிற பர்சன் சால்வ் பண்ணுறக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/4. ஸோ இதில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா பி ஆஃப் ஏ சால்வ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டினா பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஏ டஸ் நாட் சால்வ். ஏ வந்து சால்வ் பண்ணலை, அதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறோம். அப்போ 1 - 1/2. திஸ் இஸ் 1/2. இதே போல ப்ராபபிலிட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து டஸ் நாட் சால்வ். அப்போ அது என்ன வரும்? 1 - 3/4. ஸோ 4 - 3/4 போது 1/4 வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் சி டஸ் நாட் சால்வ். இப்போ 1 - 1/4 3/4. ஸோ அப்போ யாருமே சால்வ் பண்ணாம இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி. யாருமே சால்வ் பண்ணாம இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டினா யாருமே சால்வ் பண்ணல. ஏ காம்ப்ளிமெண்ட்டும் சால்வ் பண்ணல, பி காம்ப்ளிமெண்ட்டும் சால்வ் பண்ணல, பியும் சால்வ் பண்ணல, சியும் சால்வ் பண்ணல. ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா இந்த மாதிரி எடுக்கும்போது
நம்மளுக்கு ஆல் ஆஃப் தம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துடைய இதையும் பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். எத்தனை இதுங்கிற அந்த பாசிபிலிட்டீஸ் பார்க்க. அதனால தான் இது வந்து இன்னொரு வேல நம்ம வந்து இந்த மாரி சால்வ் பண்றோம். ஸோ எல்லாமே எல்லாரும் வந்து சால்வ் பண்ணக்கூடிய யார் யார் இப்போ ஒருத்தர் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, 2 பேர் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, 3 பேர் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அப்புறம் 2 பேரா சால்வ் பண்ண இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ வந்து நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி போடணும். அது டைம் எடுக்கும். அதனால நம்ம ரிவர்ஸ்ல நம்ம இந்த மாரி செய்யணும். அப்பதான் நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்ப இந்த இதனுடைய வேல்யூ என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/2, 1/4 இன்டு 3/4. ஸோ நமக்கு எவ்வளவு வருதுன்னா 32. ஸோ அட்லீஸ்ட் 1. What is the probability that the problem will be solved if all of them try independently? எல்லாமே ட்ரை பண்றாங்க அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு. அதனுடைய இது என்ன? அப்போ ஒருத்தர் சால்வ் பண்ணலாம். இல்லன்னா 2 பேர் சால்வ் பண்ணலாம். இல்லன்னா 3 பேர். அந்த 2 பேர் சால்வ் பண்ற காம்பினேஷனும் நெறைய வரும். ஸோ அது எல்லாத்தையும் நான் எதுக்குள்ள கொண்டு வந்தேன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 சால்வ். அப்ப என்ன வரும்னா, ஆல்ரெடி யாருமே சால்வ் பண்ணல அப்படிங்கிறது ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும். 3/32. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒருத்தருங்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் சால்வ் வரும். இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம இது பண்ணனா, இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லயாவது பாஸ் ஆயிருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணக்கூடிய இதுக்கு கூடிய ப்ராபபிலிட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணவங்களை எடுக்கணும். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணவங்க, ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க, இப்படி அந்த மாதிரி கவுண்ட் நமக்கு அதிகமாக டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணிடும். அப்போ 1 மைனஸ் 3/32. ஸோ நமக்கு சிம்பிளை பண்ண என்ன ஆகும், 32 மைனஸ் 3/32, that is 29/32. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரீட் பண்ணிக்கணும். 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு டைரக்டா போடுறத விட ஈஸியான வேலை எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ஆக்சுவலா மீனிங் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ. பி கிவன் ஏன்னு தான் ரீட் பண்ணணும். இந்த ஏங்கிறது வந்து ஆல்ரெடி அக்கர் இல்லைன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி பி இருக்கும். அந்த கண்டிஷன் பேர்ல இருக்கிறதுனால தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் ஹேப்பன் ஆயிருக்கணும். அந்த ஹேப்பன் பண்ண அந்த அந்த ஈவெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த இன்னொரு ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா அதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி கிவன் ஏ அப்படின்னா நம்மளுக்கு பி ஆஃப் A given B, A intersection B by P of A, provided P of A not equal to 0. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பட் டேர்ம்ஸ் வந்து பெருசா தெரியற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, P of A1 given A2, P of A2 given A3 less than or equal to P of A1 given A3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னன்னா இந்த ஒரே ஃபார்முலாவே நம்ம திரும்ப திரும்ப போட்டு நம்ம செய்ய போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா P of A1 intersection A2 divided by P of A2. அதே போல இந்த செகண்ட் ஒன் இதுக்குரிய ஃபார்முலா P of A2 intersection A3 divided by P of A3. கண்டிப்பா வந்து இந்த டேர்ம் வந்து இதை விட கம்மி லெஸ்ஸனா இருக்காது. ஏன்னா P of A1 intersection A3 by P of A3. இந்த ஒரு டேர்ம் இந்த 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இதை விட இது வந்து லெஸ்ஸா இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன். அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் பி, ஆப்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா P of A1 intersection A2 divided by P of A2. அடுத்து பாத்தீங்கன்னா P of A3 intersection A2 divided by P of A2. இந்த ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன இருக்கும், ஜஸ்ட் A1 intersection A2
into P of A3 intersection A2 divided by P of A2 square. P of A2 square இந்த டேர்ம் இருக்கு. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா நம்ம இங்க இந்த டேர்ம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இந்த இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா P of A1 intersection A3 intersection A2 divided by P of A2. ஸோ நம்மளுக்கு ஒரு பிரின்சிபல் தெரியும் by the inclusion exclusion principle. ஸோ அந்த டேர்முக்குரியதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை விட இந்த டேர்ம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இது கூட இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்க்ளூஷன் பிரின்சிபல்னா சம் ஆஃப் 2 போடணும். அது அடுத்ததுக்கு தான் வரும். இந்த டேர்ம் ஓகே. இது டைரக்டா பார்த்தாலே தெரியும். இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது அதை விட இந்த டேர்ம் வந்து கண்டிப்பா ஸ்மாலஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் இது. இது நார்மல் நம்ம பார்க்கும்போது ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது வர டேர்மும் ஒரு சிங்கிள் டேர்மை விட இப்போ கிரேட்டரா இருக்குமா லெஸ்ஸா இருக்குமா அந்த கண்டிஷன் படி தான் நம்ம போடுறோம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து சி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா P of A1 plus A1 given A2. So same formula A1 intersection A2 divided by P of A2 plus P of A3 intersection A2 divided by P of A2. இது left side. So நமக்கு என்ன கிடைக்கும்னா P of A1 intersection A2 plus P of A3 intersection A2 divided by P of A2. இந்த சைடுக்குரியது என்னன்னா P of A1 union A3 of intersection A2 divided by P of A2. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி போடணும். டைரெக்டாக நம்ம போட முடியாது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க. நியூமரேட்டர் டேர்முக்கு மட்டும் P of A1 intersection A2 union A3 intersection A2. இங்கே P of A2 denominator as it is. ஸோ இப்போ இது P of A union B. A union B குரிய ஃபார்முலா என்ன? P of A plus P of B minus P of A intersection B. A1 intersection A2 intersection A3 by P of A2. So sum of these two. இப்போ A1 intersection A2 A3 intersection A2 இந்த டேர்ம் இருக்கு. மைனஸ் ஒரு டேர்ம் செப்பரேட் பண்றோம். P of A1 intersection A2 plus P of A3 intersection A2 இதுவரையில் ஓகே. பட் மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பா என்ன ஆகும்? இந்த டேர்மை விட இந்த டேர்ம் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து நம்ம அந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த சமேஷன் ஆஃப் தீஸ் டூ கிரேட்டர் than or equal to இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இது கரெக்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது வந்து கரெக்டாக வராது. ஸோ இதுதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எங்கெங்க இது ஆகும்னா நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்து எங்கெங்க வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கண்டினியூஸ் கேஸில்
கான்ஸ்டன்ட்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுவோம். அது சம் இன்டர்வல் a, b. அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, f of x equal to 1 by b minus a, where x varies from a to b. இதுதான் டெர்மு. இப்ப அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்த மாரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுவும் 24th இதுல கேட்டிருக்காங்க. let a be a line segment of length alpha. ஸோ நான் வந்து ஒரு லைன் செக்மென்ட் போடுறேன். லென்த் வந்து ஆல்பா. A point P is chosen at random on AB. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். P. Let Z1 and Z2 denote the lengths of line segment AP and BP. ஸோ AP வந்து Z1, இன்னொன்னு வந்து Z2ன்னு எடுத்துக்கிறாங்க. Then the value of E of modulus of Z1 minus Z2 is. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஒரு லைனு, இந்த லைன் செக்மெண்ட் எடுக்கும்போது கன்சிடர் வந்து யூனிஃபார்ம் தான் நம்ம எடுக்க முடியும். எக்ஸ்போனன்ஷியல்னா இன்க்ரீஸ் ஆகிறது. ஏன்னா கன்டினியூஸ் கேஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு லைன் செக்மெண்ட்ல அந்த Z1 Z2 எக்ஸ்பெக்டேஷன் கேட்கறாங்கன்னா இது மட்டும் தான் வரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வர பாசிபிள் இல்ல. மற்ற எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் வராது. ஒன்லி நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா யூனிஃபார்ம் தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால நான் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்க கொடுத்திருக்கிற அந்த டேர்ம்ல நம்ம ஏன்னா இதனுடைய லென்த் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0 டு ஆல்பா. ஏன்னா மொத்த லென்த்தே ஆல்பா. ஸோ ஆல்பா வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதனுடைய வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ ஆல்பா. ஸோ அப்ப இதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 by b minus a, that is alpha minus 0 1 by alpha. ஸோ 1 by alpha அப்போ அதனுடைய x varies from 0 to alpha. இதான் டேர்ம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மாலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 கண்டுபிடிக்கணும். ஸோ Z1 மைனஸ் Z2 மூலம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். மாலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். Z1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்பா இந்த டேர்மை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஏன்னா ஃபுல் லென்த் தெரியும். Z1க்கு நம்மளா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். let Z1 is equal to x. Z1 x இருந்தா அப்போ x2 Z2 என்னவா இருக்கும்? ஏன்னா டோட்டல் லென்த்ல இருந்து இந்த வேரியபிளா இது பண்ணணும். இது ஃபுல்லா வந்து x. அப்ப இந்த வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா மைனஸ் எக்ஸ். ஸோ டோட்டலி வி ஹாவ் ஆல்பா. ஸோ அப்போ Z1 மைனஸ் Z2 நம்ம இந்த எப்படி போட்டோம்னா என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் எக்ஸ். ஸோ என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஆல்பா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ நமக்கு 2x மைனஸ் ஆல்பா கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இ ஆஃப் மாலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2க்கு பொதுவாக we calculate instead of e of modulus of Z1 minus Z2 as modulus of 2x minus alpha. ஸோ இதை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நார்மலா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் இ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் போடுவோம் டிஸ்கிரீட் கேஸுக்கு. இது கண்டினியூஸ் கேஸ்னா அந்த டேர்முக்கு வேற மாதிரி. பட் இதை வந்து ரெண்டு இன்டர்வலா நம்ம பிரிக்கணும். கொஞ்சம் நான் ஈக்குவலா பிரிச்சுக்கிறேன். 0 டு ஆல்பா பை 2 இந்த டேர்ம் வந்து ஆல்பா. இதுல வந்து இந்த ஏன்னா மாடுலஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரெண்டு விதமா ஆக்ட் பண்ணும். ஒன்னு மைனஸ் எக்ஸ், இன்னொன்னு பிளஸ் எக்ஸ். ஸோ அதே மாதிரிதான் இதுவும் மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆல்பா ஒரு இதாகவும் எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2x பிளஸ் 2x மைனஸ் ஆல்பாவும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ கேஸ் 1ல பார்த்தீங்க அப்படின்னா 0 லெஸ் தென் எக்ஸ், அதாவது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே வந்து எங்க லை ஆகுதுன்னா ஆல்பா பை 2ல. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த டேர்ம் என்னவா இருக்கும்னா இ ஆஃப் அந்த மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆல்பாவோட இது 0 டு ஆல்பா பை 2ல உள்ள இருக்க இந்த டேர்ம் வருவேன். இந்த 2x மைனஸ் ஆல்பா இங்க வந்து என்னவா மாறுதுன்னா இந்த கேஸை பொறுத்த வரையிலும் 2x மைனஸ் ஆல்பா வந்து மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆல்பா. நீங்க ரெண்டையுமே பாசிட்டிவாவோ ரெண்டையுமே நெகட்டிவாவோ எடுக்க முடியாது. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா தான் எடுக்கணும். அதனால இந்த நெகட்டிவ் இந்த இன்டர்வல்லையும் பாசிட்டிவ் அந்த இன்டர்வல்லையும் எடுத்திருக்கேன். ஸோ அப்ப என்ன வரும் மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆல்பா இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்.
ஏன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், E of x minus into plus infinity x into f of x dx for continuous case. ஸோ அப்போ இங்க நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், 0 to alpha by 2, இந்த ஆல்ஃபா இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் 2x இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்னால நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 by ஆல்ஃபா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 by ஆல்ஃபா இன்டூ டிஎக்ஸ். ஸோ 1 by ஆல்ஃபா வெளியே எடுத்துருங்க. அப்போ 0 to alpha by 2 alpha minus 2x into dx. So 1 by alpha integrate பண்றோம், alpha x minus 2x squared by 2. 0 to alpha by 2. இந்த 2 2 cancel ஆயிரும். So நம்ம upper limit minus lower limit போடுவோம். 1 by alpha, alpha into alpha by 2 minus alpha squared by 4. So என்ன கிடைக்கும், 1 by alpha, alpha squared by 2 minus alpha squared by 4. So halfலேருந்து quarter subtract பண்ணோம்னா alpha squared by 4. So cancelling this term alpha by 4. So first caseல எனக்கு என்ன வந்திருக்குன்னா alpha by 4 வந்திருக்கு. So அதே போல அடுத்த கேஸ். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸியான டிஸ்ட்ரிபியூஷன் தான், பட் இந்த மாதிரி வியூவில் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த இது வந்து எந்த கேஸ்னா கேஸ் 2. கேஸ் 2ல இன்டர்வல் என்ன வரும், ஆல்ஃபா பை 2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆல்ஃபா. அப்போ நம்ம இ ஆஃப் அந்த வேல்யூ என்னவா மாறுது, 2x மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2x மைனஸ் ஆல்ஃபா. ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம், இந்த டயக்ராம்ல போட்டிருக்கோம் 2x மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்க போறோம். மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆல்ஃபா, expectation of 2x minus alpha. ஸோ இங்க வந்து ஆல்ஃபா பை 2ல இருந்து ஆல்ஃபாக்கு உள்ள இருக்க டேர்ம் 2x minus alpha into f of x dx. ஸோ ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா 2x minus alpha into 1 by alpha into dx. So alpha by 1 by alpha வெளியே எடுத்துக்குவோம். alpha by 2 alpha 2x minus alpha into dx. So 1 by alpha 2x squared by 2 minus alpha x. Limit varies from alpha by 2 to alpha. So இதை simplify பண்ணோம்னா 1 by alpha 2 2 cancel ஆயிரும். alpha squared minus alpha into alpha lower limit போடும்போது ஒரு மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ alpha squared by 4 திரும்ப ஒரு lower limit மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், alpha into alpha by 2. ஸோ இது alpha squared கேன்சல் ஆயிரும். 1 by alpha minus alpha squared by 4 plus alpha squared by 2. So 1 by alpha squared by 2 and alpha squared by 4 subtract பண்ணா alpha squared by 4. So what we get, alpha cancel ஆயிரும். So alpha by 4. So டோட்டலாக நம்ம வந்து 0 to alpha by 2 ரெண்டு இதாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம், ரெண்டையும் ஆட் பண்ணி கேஸ் போடணும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா E of modulus of 2x minus alpha which is equal to alpha by 4 plus alpha by 4 which is equal to alpha by 2. So answerல நம்ம செக் பண்ணிக்குவோம். alpha by 2 C option. ஸோ இதெல்லாமே கொடுக்கல, நம்ம வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும். நார்மலாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கிற கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரொம்ப ஈஸியானது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம அந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் we get the answer. ஸோ நெக்ஸ்ட் வந்து
The moment generating function of the negative binomial distribution is given by. Negative binomial distribution உடைய moment generating function பார்த்தீங்கன்னா m of t is equal to p 1 minus q e power t whole power r. ஸோ நம்ம டைரக்டா ஃபார்முலா படிச்சிருப்போம். அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபார்மேட்டை நம்ம முதல்ல வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்தே டெரைவ் பண்ணிடுவோம். புதுசு புதுசாக ஃபார்முலா நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறோம்னு பாருங்க. ஸோ p by 1 minus q e power t whole power r. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்யூவே இல்லை. ஸோ நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் p plus q is equal to 1. That is q is equal to 1 minus p. So we replace q by 1 minus p. அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். 1 minus p into e power t whole power r. ஸோ நம்மளுக்கு இந்த p power r அப்படிங்கிற டேர்ம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கீழே இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 minus p into e power t. அந்த டேர்ம் வந்து -1 வரும். ஆல்ரெடி r இருக்கு. ஸோ அப்போ என்ன நம்ம ரிசல்ட் கிடைக்கும்? p power r 1 minus p e power t whole power minus r. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ரிசல்ட் கிடைச்சதையுமே நம்ம இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணாதான் we get அந்த ஆன்சர் கிடைக்கும். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள்ல வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than x less than b c less than y less than d இருக்கு. இதுல 2 டைமென்ஷன் வேரியபிள் அப்படின்னா ரெண்டு இதையுமே சம்மேஷன் வந்து இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிரியேட் டேர்ம் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் வந்து எக்ஸுக்கு வந்து 1 2 ஒய்க்கு வந்து 1 2 அப்படின்னா எப்படி நம்ம இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 y is equal to 1 2. ஸோ 1,1 1,2ல என்ன ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும், 2,1 2,2ல ப்ராபபிலிட்டி என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், அப்படி தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதனுடைய சம்மேஷன் கண்டுபிடிக்கிறதா இது. p of 1,1 p of 1,2 p of 2,1 p of 2,2. ஸோ இதுதான் ரெண்டு இதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதுல கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா a less than x less than b c less than y less than d இருந்தா integral over c to d integral over a to b f of xy dx dy. அதாவது function of xy dy dx dy வந்து xனா xக்குரிய லிமிட், yனா yக்குரிய லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி டான்செட்ல 2018ல ஒரு கொஸ்டின் ஒரு இது கேட்டிருக்காங்க. f of xy கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கரெக்டாக தாகல. f of xy கொடுத்துருக்காங்க 6x squared y. ஸோ 0 to 1 0 to 1. ஸோ ரெண்டுமே 0 to 1ல கொடுத்துருக்காங்க. 0 to 1ல தான் இருக்கு எக்ஸும் ஒய்யும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்க ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0 to 3/4. ஸோ அது மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். 0 to 3/4 ஓகே உள்ள இருக்கு. அதனால எக்ஸ் வந்து இந்த இதுல வந்துடும். அடுத்து 1/3 to 2. 1/3ங்கும் போது ஒரு 0.33ன்னு வச்சுக்குவோம். சப்போஸ் 0.3 இது 0.75னா அது 0.3 இங்கக்குள்ள இருக்கு வச்சுக்குவோம். 1/3 1/3 to 2 வரையில அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறது இது வரையும் தான். 1/3 to 1 வரையும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கலாம் என்ன ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ரெடியூஸ்டு டு 0. ஸோ அதை பத்தி பாதர் பண்ணிக்க வேணாம். அவங்க கொடுத்துருக்கிற லிமிட்டுக்குள்ள மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எம்டியான நிலம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம். நம்மளுக்கு போர்ட்டிகோ ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து நிலத்தையும் சேர்த்து நம்ம பண்ண முடியாது. அதுதான் இது. ஏன்னா இது வந்து நம்மளுக்குரியது இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அலௌடு இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இதோட ஸ்டாப் ஆயிரும். எது நம்ம நிலத்தோட இதோட நம்ம வந்து ஏதாவது ஒரு கட்டிடம் பில்ட் பண்றோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் இது மீனிங். அவங்க எதுக்குள்ள சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளதான் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகி நம்ம பண்ணணும். எக்ஸ்ட்ரா அதுக்காக தான் அவங்க வந்து அந்த ட்ரிக்கே யூஸ் பண்றாங்க.
ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வழக்கம் போல நமக்கு தான் இந்த ஃபார்முலா குடுத்துருக்காங்கல்ல, C2D டைரக்ட்டா நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா, இந்த இதுல வேற ஆன்சர் வந்துரும். தப்பான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அப்ப நம்ம போடும்போது கொஞ்சம் கரெக்ட்டா போடணும். லிமிட் வந்து எந்த லிமிட்னாலும் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட்னால நம்ம எந்த இதுனாலும் போட்டுக்கலாம். 0 to 3/4 ஃபர்ஸ்ட் போடுறேன். செகண்ட் போடும்போது 1/3 to 2 போடக்கூடாது. 1 தான் போடணும். f of xy என்ன குடுத்துருக்காங்க? 6x²y. ஃபர்ஸ்ட் இருக்கிறது y யோட லிமிட். ஸோ dy. செகண்ட் இருக்குது dx. x க்குரிய லிமிட். ஸோ இத நம்ம வந்து ஃபங்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ ஃபங்ஷன ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா எது எதுல நம்ம டைம் சேவ் பண்ண முடியுமோ அதில சேவ் பண்ணிடணும். இப்ப 6 தனியா எடுத்துட்டு, இது வந்து அதாவது எக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா நம்ம ஃபங்ஷன ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் லிமிட் வேற இருக்கு. அதனால எப்படி போட்டுக்கலாம்? 0 to 3/4 எக்ஸ மட்டும் தனியா எடுத்துக்கலாம். x² dx. அதே போல y க்குரிய டேர்ம் மட்டும் 1/3 into 1 into y dy. ஸோ இது நமக்கு சிம்பிளா இருக்கும். 1 by 1 பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. சைமல்டேனியஸா பண்ணிடலாம். 6 x² இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x³ 3. ஸோ லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3/4 y²/2. 1/3 to 1. ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 2 3/4 whole power 3. ஒரு இது கேன்சல் பண்ணி 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2 வராது. ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டேர்ம் தான். இது மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா 1² minus 1/3 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ 3/4 அப்படிங்கும்போது 27 64. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 minus 1 minus 9 1 minus 1/9. ஸோ இந்த டேர்ம் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 27/64. ஸோ 9 minus 1 8/9 கிடைக்கும். Three by 8. So our answer is 3/8. இது CSRல கேட்ட கொஸ்டின். Let x be a random variable with a cumulative distribution. ஸோ cumulative distribution கொடுத்திருந்து நம்ம எப்படி வந்து இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ அதனுடைய டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது டிஸ்கிரீட் கேஸ். ஏன்னா லெஸ் தென் 0 0 to சாரி கண்டினியூஸ் கேஸ்ல இருக்கு. இந்த டேர்ம் வந்து f of x வந்து இங்க கேட்கறது வந்து 1/3 to 3/4 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than x less than b அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா f of b minus f of a. ஸோ f of b அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளத்தை பொறுத்த வரையிலும் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1/3 less than x less than 3/4. இதுல இது a இது b. ஸோ f of 3/4 minus f of 1/3. ஸோ f of 3/4 அப்படின்னா இந்த 0 to 1க்குள்ள தான் 3/4ங்கிறது 0.75 0 to 1க்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல நம்ம 3/4 அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன வரும் 3/4 plus 1 divided by 3 minus 1/3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/3யும் பார்த்தீங்கன்னா 0 to 1க்குள்ள தான் இருக்கும். ஏன்னா 0.33 சம்திங் இருக்கும். அதுவும் இதுக்குள்ள தான் இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பொதுவாக 1/3 அப்ளை பண்ணலாம். 1/3 plus 1 divided by 3. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் 4 4 plus 3 7/4 கீழே வரும்போது 12 ஆகும். மைனஸ் 3 plus 1 4/3ங்கும்போது 9. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 36. 36ங்கும்போது இது 4 times 28. இது வந்து சாரி 3 times 3 times அப்படிங்கும்போது 21 மைனஸ் இது வந்து 4 times ஸோ 16 வரும். ஸோ 5/36 வருது. ஸோ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து p of x equal to 0. ஸோ p of x equal to 0க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா f of 0 மைனஸ் இதே தான் f of b மைனஸ் f of a தான். பட் பிளஸ்ங்கிறதுனால சிங்கிள் டேர்ம் மட்டும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0 அதுக்கு 0க்கு முன்னாடி இருக்குது. 0 மைனஸ் அப்படின்னா 0க்கு முன்னாடி இருக்கிற f of x. ஸோ 0க்கு வரையுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா 0 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 0க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நம்ம இதை அப்ளை பண்ணா எப்படி கிடைக்கும் அப்படின்னா f of 0வும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஏன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதுனால எக்ஸ் இருக்கிறதுல 0 போடுவோம். அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/3 மைனஸ் 0. ஸோ 1/3. ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணணும். p of 1/3 less than x less than 3/4 p plus p of x equal to 0. ரெண்டையும் ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 5/36 plus 1/3. ஸோ 36 காமனா நம்ம இது எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12 times. ஸோ 17/36. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிக்குரியது. ஸோ ஒவ்வொரு இதுக்குரிய கான்செப்டும் நம்ம பார்க்கணும். முன்னாடி அந்த ரிசல்ட் நல்லா நாவாக வச்சுருந்தோம்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம இன்டகிரேஷன் கொடுத்து பண்ணியிருப்போம். இல்லைன்னா டேரெக்டாக டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா ஃபார்முலா ப்ராபபிலிட்டிக்கு இதுக்கும் உள்ள ரிலேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, இதான் 17/36 தான் ஆன்சர். ஸோ இங்கே ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய எல்லா இதுலையுமே வந்து இந்த கோச்சிங் போயிட்டு இருக்கு. அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேப்பர் 1 இதில் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வந்து என்னென்ன இது இருக்குதோ டவுட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு எப்போ எந்த மாதிரியான டவுட் வேணும்னாலுமே நாங்கள் கிளியராக அதை வந்து சக்ஸஸிவாக கொண்டு போகக்கூடிய எல்லா இதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர் அகாடமியில் கொடுக்குறோம். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அகாடமியை. தேங்க்யூ.